புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தொழில் ஆலோசகர் என் எஸ் வெங்கட்ராமன் அவர்களும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி செய்த 2 திராவிட கட்சிகளுக்கும் முடிவு கட்டுங்கள், அது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு நேற்று சென்னைக்கு வந்து பிரச்சாரம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கிறார். அவருடைய அந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நான் பேச்சு முழுக்க கேட்டேன். அதுக்கு ரொம்ப நாகரிகமான ஒரு பேச்சா இருந்தது. மனசுக்கு ரொம்ப திருப்தி அளிச்சது. அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சியும் மற்ற அரசியல் கட்சி வச்சு வசைபாடுவதும் தனிப்பட்ட முறையில் வசைபாடுவதும் அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். கொள்கையை பற்றி ஒருத்தருமே ரொம்ப பேசுறது இல்லை. அந்த நிலையில் ஒரு பிரதம மந்திரி வந்து பேசும்போது எந்த எந்த அளவில் பேசணுமோ, எந்த அழகா பேசணுமோ, மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் அளவு பேசணுமோ அந்த மாதிரி பேசியிருக்காரு. ரொம்ப பொறுப்புள்ள பேச்சுன்னு தோணுது எனக்கு. சில பேர் சொல்றாங்க அவர் வந்து பேசினாரு, தமிழ்நாட்டில் உள்ள குறைகள் சொல்லல, அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சொல்லலன்னு. அது அவசியம் இல்லை, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து ஊடகமும் எல்லாம் இவ்வளவு பரவி இருக்குன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், அவல நிலை என்னன்னு தெரியும். மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, இன்னைக்கு நிலையை பத்தி பேசி பயனும் இல்லை, நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு சொல்லுங்க. அதான் மக்கள் எதிர்பார்க்கறது இன்னைக்கு. அதனாலதான் ஒரு கட்சி மேலே நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு. நாளைக்கு என்ன பண்ண போறோம் நீங்க சொல்லுங்க, நேற்றுக்கு நீங்க என்ன பண்ணினீங்கன்னு சொல்லுங்க. அதுலதான் மோடி வந்து ரிஃப்ளெக்டிங் த மூட் ஆஃப் த பீப்புள். அதுல வந்து என்ன சொல்றாரு, அவர் டெவலப்மெண்ட் பத்தி பேசினார். நான் இது செஞ்சிருக்கேன், இது செய்ய முடியும், தமிழ்நாடு முன்னேறணும், நாடு முன்னேறணும்னு. அது கேட்ட மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஏற்பட அளவா இருக்கு. ஒரு பொறுப்புள்ள பேச்சுன்னு தான் என்னோட எண்ணம். நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதமருடைய பேச்சு வந்து ரொம்ப நாகரிகமானதா இருந்தது. ஆனா மைய அரசை பொறுத்த மட்டும் எப்படி காங்கிரசும் பாஜகவும் மட்டுமே தவிர்க்க முடியாத கட்சிகளா இருக்கிறதோ, அது மாதிரி இன்னைக்கு சூழ்நிலையில வந்து இந்த 2 திராவிட கட்சிகளும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றா இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால இந்த 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகளை முடிக்க வேண்டிய தருணம் வந்து விட்டது அப்படிங்கிறது பாஜகவுடைய விருப்பமாக இருக்கலாம். ஆனால் அது மக்களுடைய விருப்பமாக இருப்பதாக தெரியவில்லை. அது 2 திராவிட கட்சிகளுக்கும் முடிவு கட்டுங்கள் அப்படின்னு சொல்வதற்கு பின்னால இந்த ஆட்சியினுடைய அவலங்களிலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு இந்த குறிப்பிட்ட 2 கட்சிகளுக்கு எதிரான உணர்வை அவர் வெளிப்படுத்துறாருன்னு பார்க்கணுமா, இல்ல திராவிட இயக்க கோட்பாடுகளுக்கு எதிரான ஒரு உள்ளுணர்விலிருந்து அதை பேசுகிறார்னு பார்க்கணுமா? தேசிய கட்சிகள் இங்கு வந்து பேசும்போது அவர்களுடைய உணர்வு எங்கிருந்து தொடங்குவதாக நீங்க பாக்குறீங்க? அவங்க திராவிட உணர்வுகளுக்கு எதிராக தான் பேசுறாங்க. அதே காரணத்தினாலதான் தமிழக மக்களும் அந்த தேசிய கட்சிகளை வந்து புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த மட்டும் தமிழக மக்களுக்கு வந்து அவர்களுடைய அன்றாட தேவைகள், அரசியல், இதை மீறி சில ஆழ்மன கோபங்கள் இருக்கின்றன மைய அரசின் மேல். யார் ஆண்டாலுமே அவர்களுக்கு காவிரியில் நியாயம் கிடைக்கவில்லை, முல்லை பெரியாறில் நியாயம் கிடைக்கவில்லை என்ற உணர்வு தமிழகம் எல்லா இடத்திலும் இருக்கிறது. இதற்கு காரணம் மைய ஆட்சி புரியும் கட்சிகள் தான் என்ற உணர்வும் இருக்கின்றது. அதனால வந்து தேசிய கட்சிகள் இந்த வினாக்களுக்கு சரியான விடைகளை தரும் வரையில் தமிழக மக்கள் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவளிப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பிரதமர் ஓரளவு தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் பெரிய தாக்கம் ஏற்படுதில்லைங்கிறது உண்மை. இன்னைக்கு தேசிய கட்சிகள் எடுத்தா காங்கிரஸ் பார்ட்டி இருக்கு, பிஜேபி இருக்கு, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், சிபி, 4 பேர் தான் தேசிய கட்சிகள் ஒரு மாதிரி சொல்லலாம். இதுல வந்து கம்யூனிஸ்டுகள் எடுத்தோம்னா அவங்க பெரிய வாய்ப்புகளை இழந்துட்டாங்க. அதாவது ஒரு கொள்கை அடிப்படை உள்ள கட்சி, பாமரர்கள் உள்ள கட்சிங்கிறத போய் தினம் கட்சியை மாத்தி, கொள்கையை மாத்தி, ஒரு வெறுப்புணர்ச்சியோட பேசி பேசி அவங்க தங்களுடைய பேசிஸையே இழந்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது. காங்கிரஸ் பார்ட்டி எடுத்தோம்னா காங்கிரஸ் பார்ட்டியில் என்ன பெரிய பிரச்சனை இன்னைக்குன்னா, காங்கிரஸ் பார்ட்டியில் பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் பார்ட்டியோட லீடர்ஷிப் பிரச்சனை. பலவிதமான 5 வருஷம் மன்மோகன் சிங் லாஸ்ட் 5 இயர்ஸ் கவர்மெண்ட்ல கனாபினான்னு லஞ்சம் கிஞ்சம் வெளியில் வந்திருக்கும் போது அதுவும் ஒரு இமேஜ் போயிடுது. அந்த இதில் பிஜேபிக்கு கட்டாயம் ஒரு சாதகமான நிலைமை இருக்கு. அதுல என்ன தவறாயிடுச்சு தமிழ்நாட்டில், இது வந்து மத்திய அரசு கொள்கையை நிலைப்பாடு ரொம்ப முக்கியம். அதே சமயம் அந்த கொள்கை என்ன செய்யறாங்க மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது தலைவரோட கடமை. அந்த இடத்துல வந்து பிஜேபியோட தலைமை பேச்சாளர்கள்லாம் போதுமானதுலாம் தோணுது எனக்கு. இப்ப கடந்த காலத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு பிஜேபிக்கு நிறைய வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் கொடுக்குது. ஊடகங்கள் எல்லாம் பிஜேபியை கூப்பிடுது. பிஜேபி என்ன ஒரு அறிக்கை வெளியிட்டாலும் உடனே பத்திரிகைகள் வெளியிடுறாங்க. எல்லாம் பலவிதமான சாதகமான இருந்தது. அந்த சமயத்தில் இவங்களும் திராவிட கட்சிகள் போலவே வசைபாடி தங்க இயக்கத்தை நடத்திட்டு போனாங்களே ஒழிய டெவலப்மெண்ட் பிளான்ஸ் மோடி என்ன செஞ்சிருக்காரு, என்ன செய்யல, என்ன செய்ய போறாங்க சரியா விளக்கல. அதுல வந்து சிலப்போ எனக்கு தோணுது,
மேல் மட்டத்திலேயே கீழே இருக்கிற பிஜேபி அதிகாரி ஆபீஸ் பேரர்ஸ்க்கெல்லாம் சரியா அவங்க ட்ரைனிங் கொடுக்கலையோ தெரிய எடுத்து சொல்லலையோன்னு தோணுது. பிஜேபி இங்க ஃபெயில் ஆன காரணம் லோக்கல் லீடர்ஸா சரியா டெவலப் பண்ணல, நல்ல ஸ்போக்ஸ் மேன அவங்க போடல, நல்ல காரியங்கள் மோடி செஞ்செல்லாம் வெளில வரவே இல்லை. உதாரணமா சொல்றேன், நான் பல காரியங்கள் செஞ்சிருக்காங்க. இப்ப ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல சாதாரணமா 10 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு ரோடுக்கு போடுவாங்க. இப்ப இன்னைக்கு 15 கிலோமீட்டர் ரோடு ஆயிருக்கு. பெரிய சாதனை, இது சாதாரண விஷயம் இல்ல. 6630 கிராமங்களுக்கு எலக்ட்ரிபிகேஷன் பண்ணிருக்காங்க, 33% பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கோல் பற்றாக்குறைன்னு சொன்ன போய் இன்னைக்கு கோல் சர்ப்ளஸா இருக்கு, கோல் எடுக்க ஆள் இல்ல, அவ்வளவு கோல் உற்பத்தி கூட்டி இருக்கு. இதெல்லாம் எடுத்து சொல்ல வேணாமா? இதெல்லாம் எடுத்து சொல்லாம இருக்கும்போது திருப்பி இவங்க ஜெயலலிதா கருணாநிதி இதையே பேசிட்டு இருக்கும்போது மக்களுக்கு எல்லாம் அவங்க ஒரே குட்டையில் உரிய மட்டைக்கு மாதிரி அந்த மட்டையிலேயே பிஜேபி சேர்த்துட்டாங்கன்னா போறது, தங்களை வித்தியாசமான கட்சிங்கிற எடுத்து சொல்ல தவறி போயிட்டாங்க. அது பெரிய குறைபாடுன்னு தோணுது எனக்கு. நீங்க 2 விஷயங்கள் சொல்றீங்க. பிஜேபி மத்திய அரசு செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை தமிழ்நாட்டு மக்களிடம் எடுத்து சொல்ல தவறிவிட்டது அப்படின்னு சொல்றீங்க ஒண்ணு. இன்னொன்னு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய கடைசி 5 ஆண்டுகள்ல நடக்கக்கூடிய ஊழல் காங்கிரஸை தமிழ்நாட்டிலிருந்து அந்நியப்படுத்தி விட்டது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க, ஒரு சென்டென்ஸ் சொல்றீங்க. அதற்கு முன்னால இங்கு காங்கிரஸ் கட்சி செல்வாக்கோட இருந்தது. 67க்கு பிறகு 2009 வரைக்குமான பீரியட்லயும் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய செல்வாக்கு சட்டமன்ற தேர்தல்கள்ல இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து மட்டுமே தான் அவர்களால இங்க கால் பதிக்க முடியுது. தனியாக தேசிய கட்சி அப்படிங்கிற முறையில தனியாக அவர்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே பெரிய வெற்றியை பெறவில்லை. ஒரு நல்ல முயற்சி 89ல தொடங்கியதுங்கிறது உண்மை, 77ல நடந்ததுங்கிறது உண்மை. ஆனா அது பெரிய அளவுல வெற்றியை பெறவில்லை. அதற்கான தொடர் முயற்சிகளை அவர்கள் எடுக்கவும் இல்லை. அது ரொம்ப உண்மை. அதாவது ஒரு கட்சி வளரணும்னா தேசிய லெவலில் வளரும், மாநில வளரும், திருப்பி பஞ்சாயத்துல வளரும். அங்க இருக்கிற சரிஸ்மேட்டிக் லீடர்ஸ் வேணும், மக்களுக்குள்ள நம்பிக்கை. அது மாதிரி காமராஜ் மாதிரி இருந்தாங்க, ராஜாஜி மாதிரி எனக்கு இருந்தாங்க, கக்கன் மாதிரி இருந்தாங்க, முன் உதாரணமா. அந்த மாதிரி லீடர்ஸ் காங்கிரஸ் பார்ட்டில இல்ல, பிஜேபியிலும் இல்ல. அதை அதை வளர்த்தாதது மேல் மட்டத்தோட காங்கிரஸ் பார்ட்டியோட கடமை. அவங்க என்ன பண்ணுவாங்க, இம்போஸ் பண்ணி நான் சொல்றதுதான் லீடர், நீ சொல்றதுதான் லீடர், நீ தான் தலைவர், நான் தான் தலைவர், மக்களை பத்தி கேட்கவே இல்லை. அப்போ அந்த பார்ட்டிகளுக்கும் மக்களுக்குள்ள இடைவெளி ரொம்ப கூடி போயிடுது. இது பிரதான காரணம் இது காரணம் மேல இருந்தவங்க தான். அந்த மேல் மட்டத்தில் இருக்கிறது ஹைகமாண்ட் சொல்றது அவங்க லோக்கல் லீடரை வளரவே விடல அவங்க. அதான் பிரச்சனை. அது எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க சொல்லும் போது என்ன வருதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி மத்தியில சிறப்பாக செயல்படுது, மாநில தலைமை சரியாக இங்கு பரப்பவில்லை எதையும் அப்படின்னு சொல்றீங்க. காங்கிரஸ் கட்சியில கீழே இருக்கக்கூடிய தலைவர்களை மத்திய தலைமை வளரவிடவில்லை அப்படின்னு சொல்றீங்க. இது ரெண்டுக்கும் பொருந்தும். காங்கிரஸ் ரெண்டுக்கும் பொருந்தும், பிஜேபிக்கும் பொருந்தும். பிஜேபியில இப்போ இன்னைக்கு தலைவர் பிஜேபி மாநில தலைவர் வச்சிருக்காங்கன்னா அவங்கள ஓட்டு போட்டோ மக்களோட அபிப்பிராயம் கேட்டு எடுக்கல, நீ தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் வாய முன்ன உட்கார்ந்தாங்க. இந்த கலாச்சாரம், இந்த கல்ச்சரே முன்னெல்லாம் காங்கிரஸ் பார்ட்டிலாம் அப்படி இல்ல. ஓட்டு போடுவாங்க, மக்களோட ஆதரவு இருக்கான்னு பார்ப்பாங்க. இம்போசிஷன் ஆஃப் தி லீடர், மக்களுக்கு இவங்களுக்கு தொடர்பு இல்லாதவங்களுக்கு லீடரா போட்டா இந்த கட்சி எப்படி வளரும்? அதான் பேசிக் பிரச்சனை. இன்னைக்கும் காங்கிரஸ் பார்ட்டி, ஒரே ஒரு செகண்ட், இன்னைக்கும் காங்கிரஸ் பார்ட்டியில சில நல்ல கொள்கைகள்லாம் இருக்கு, இல்ல நல்ல காரியங்கள்லாம் செஞ்சிருக்காங்க மன்மோகன் சிங். சில பல தவறுகள் வந்திருக்கு. இன்னைக்கு தவறுகள் தான் மேல செய்யறது, நல்ல காரியங்களே தெரியல. அது நல்லது எடுத்து சொல்ல ஆளே இல்லைங்க, எடுத்து சொல்ல ஆள் இல்லை. எப்படி பாரதிய ஜனதா கட்சியிலையும் மத்திய அரசு செய்த நல்ல விஷயங்களை சொல்வதற்கு ஆள் இல்லையோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியிலையும் இல்ல. அதேதான் பிரச்சனை. தேசிய கட்சிகள் பிரச்சார வலிமை இல்லாமல் இருக்கின்றன. அது ஒருவேளை சரியான செயல் திட்டங்களோட தமிழ்நாட்டு மக்களிடத்துல பிரச்சாரங்களை முறையாக செய்திருந்தால் தமிழ்நாட்டில் அவர்கள் செல்வாக்கு பெற்றிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி என்.எஸ். வெங்கட்ராமன் சொல்றாரு. நீங்க சொன்ன விஷயங்களுக்கு நம்ம இன்னும் அவர்கிட்ட போகல. தமிழ்நாட்டினுடைய ஆதாரமான சில பிரச்சனைகள்ல மத்திய அகில இந்திய கட்சிகளுடைய நிலைப்பாடு தமிழக மக்களிடமிருந்து அவற்றை அந்நியப்படுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது போகல. அது திரும்ப பேசலாம். ஆனா பிரச்சார வலிமை இல்லாததுனால இங்க அவர்களுடைய நல்ல விஷயங்கள் கூட இங்கு மக்களிடம் சேரவில்லைங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரச்சார வலிமை மட்டும் இல்லைங்க, அவரே சொன்னாரு காமராஜ், கக்கன், ராஜாஜின்னு பெரிய தலைவர்கள் இருந்தாங்கன்னு. காமராஜை விட தேர்ந்த நிர்வாகியை இன்னைக்கு வரைக்கும் பாக்குறது கஷ்டம். ஆனா அவர் இருக்கும் பொழுது, அவர் தீவிர பிரச்சாரத்தில் இருக்கும்போது, ராஜாஜியும் அவர் கூட சேர்ந்த போதுதான் 71ல தோத்தாங்க, 67ல தோத்தாங்க, அடுத்து 71ல தோத்தாங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்களுக்கு தேவையான சில அடிப்படை விஷயங்களை காங்கிரஸ் கண்டுகொள்ளலை. காங்கிரஸ் ஒரு எதிர்கால திட்டத்தோட, காமராஜுடைய காலத்தில் எதிர்கால தமிழகம் வளமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நிரந்தரமான ஒரு கொள்கையா இருந்துச்சு. அவர் எத்தனையோ திட்டங்கள், மணிமுத்தால இருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ சொல்லிட்டு போலாம் செஞ்சாங்க.
ஆனா 67 இவங்க பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுக செய்த சில நல்ல காரியங்கள் ரொம்ப சிறப்பான. குடிசை மாற்று வாரியம் ஒரு பெரிய நல்ல காரியம். எந்த ஒரு காரியமும் செய்யும் பொழுது சில குறைகள் வரும் இம்ப்ளிமெண்டேஷன்ல. ஆனா அடிப்படை நோக்கு நல்ல நோக்கு தான். கண்ணொளி திட்டம் இது மாதிரி அன்றாட வாழ்க்கையில் பாதிக்கப்பட்ட சில விஷயங்களுக்கு நிவாரணங்களை அந்த அரசு கொடுத்தது. அதுக்கு அடுத்து அந்த அரசு மேல இருந்த அதிருப்தி பெருகினது காரணம் மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன்ல ஊழல் ஆரம்பிச்சதுங்கிறதுல துவங்கி அதை பிரச்சாரத்தையே அடிப்படையாக கொண்டிருந்த, ஏன்னா படம் நல்லா ஓடணும்னா அதுக்கு பிரச்சாரம் தேவை. பிரச்சாரத்தையே அடிப்படையாக கொண்டிருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் அதை மிக திறமையாக பயன்படுத்தி கொண்டார். அதன் காரணமாக அவரால் பதவிக்கு வர அது பிரச்சார வலிமையினாலதான் திமுகவினுடைய செல்வாக்கு போச்சு. பட் மற்றபடி திமுகவினுடைய ஆட்சியில பெரிய அளவில் முறைகேடுகள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அதாவது திமுக ஆட்சியில நன்மைகள் இருந்த அளவுக்கு தீமைகளும் பெருக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது குடம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு குற்றம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு அவங்க ஏடிஎம்கே பக்கம் போனாங்க. ஏடிஎம்கேயுடைய தலைவர் ஒரு மனித நேயம் மிக்கவர்ங்கிற அடிப்படையான ஒரு வலிமை அவருக்கு இருந்தது. அதனால அதனுடைய பல தவறுகள் மறைக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் வந்தவங்கிட்ட அந்த மனித நேயம் அப்படிங்கிற வலிமையான பாயிண்ட் இல்ல, அவருக்கு இருந்த பாயிண்ட் இல்ல. அதனால மக்கள் டிஎம்கே அல்லது ஏடிஎம்கேன்னு சொல்லி மாத்தி மாத்தி ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. அது நான் ஒத்துக்கல. அதாவது பிரச்சாரங்கிறது ஒரு பங்கு, கட்டாய ஒரு பங்கு. நல்ல காரியம் செஞ்சா நல்ல காரியம் 4 பேருக்கு தெரியணும். ஒண்ணும் இது என்ன ஒரு வித்தியாசம்னா, நேஷனல் பார்ட்டிஸ்க்கும் இந்த டிஎம்கே ஐடிஎம்க்கும் திமுகக்கும் அதிமுகக்கும் ஆட்சியில் அமர வாய்ப்பு கிடைச்சது. பிஜேபிக்கும் காங்கிரஸ் பார்ட்டிக்கும் கடந்த 40 வருஷத்துல ஆட்சியில் அமர வாய்ப்பே கிடைக்கல. அதனால வாய்ப்பே கிடைக்காத போது என்ன செய்ய முடியும்? கிரிட்டிசைஸ் தான் பண்ண முடியும், தவறுகளை குட்டி காக்க முடியும், நான் இதை செய்வேன்னு சொல்ல முடியும். அதனால இவங்க ஒண்ணு செய்யலன்னு சொல்ல முடியாது. அவங்க ஆட்சிக்கு அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இவங்க 2 பார்ட்டியும் ஏராளமா வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கு இப்போ அதிமுக பத்தி நம்ம குற்றம் சொல்றோம், இந்த கொஞ்சம் மறந்து போயிட்டு பழைய கருணாநிதி ஆட்சி இருந்தவோ பத்திரிகைகள் எடுத்து பாருங்க. இன்னைக்கு லஞ்சம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அன்னைக்கு லஞ்சம் பத்தி பேசியிருந்தோம், இன்னைக்கு வன்முறை பத்தி பேசும்போது அன்னைக்கு வன்முறை பத்தி பேசியிருந்தோம். ஒன்னும் வித்தியாசமே இல்ல. அதாவது மக்கள் மறந்து போயிடுறாங்க. இன்னைக்கு ஒரு 5 வருஷம் பேசினா அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, கடைசியில பார்க்கும்போது பொதுவா இன்னைக்கு ஒரு மாறுபட்ட கருத்து வந்துட்டு இருக்குதுன்னா, கடந்த 50 வருஷத்துல 2 திராவிட கட்சிகள் பேரே ரைட்டோ தப்போன்னு தெரியல. நான் திராவிட இயக்கங்கிற ரொம்ப ஒரு மரியாதைக்குள்ள ஒரு இயக்கம். அந்த மரியாதைக்குள்ள ஒரு இயக்கத்தை இந்த 2 கட்சிகள் தான் ரெப்ரசென்ட் செய்யறதே தவறுன்னு தோணுது. அதனால திராவிட கட்சிகளே தவறான வார்த்தை. ஆனா அவங்க பேர்ல திராவிடம் வச்சுட்டு இருக்காங்க. அதனால ப்ராப்ளம் திராவிட கட்சி சொல்றோமோ. நீங்க திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக 2 கட்சிகளுடைய பெயர் சொல்லி கூட அதை சொல்லலாம். திராவிட இயக்கம் அந்த பத்திரிகைல திராவிட கட்சிகள்னு சொல்றதுனால சொன்னேன். அதுலதான் வேறு அரசியல் இருக்கு. அதான் ஆரம்பத்தில் பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும். அது வேறு அரசியல் காரணமாக வேறு அடிப்படையான சில விஷயங்களை மனதில் வச்சுட்டு திராவிட இயக்கத்தை கொச்சைப்படுத்துற விதமாக ஒரு மன உணர்வோட இந்த 2 கட்சிகளையும் இருக்கலாம் கொச்சைப்படுத்துறாங்களோன்னு ஒரு சந்தேகம் இந்த மாதிரி பதங்களை பயன்படுத்தும் போது வருது. அதை பெரும்பாலும் தேசிய இயக்கங்கள் செய்யுதா, தேசிய கட்சிகள் செய்யுதா அப்படிங்கிற கேள்வியில இருந்து தான் இந்த பகுதியை ஆரம்பிச்சோம். அதற்குள்ள நம்ம போகல. பரவாயில்ல, நீங்க திமுக போயிட்டு தேசிய கட்சிகள் செய்தான் செய்ய முடியாது. அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல செய்யறதுக்கு. அந்த சமயத்தில் அவங்க என்ன செய்ய போறோம்னு தான் சொல்ல முடியும். அவங்க என்ன செய்ய மோடி ஒரு முன் உதாரணமா சில காரியங்கள்லாம் செஞ்சிருக்காங்க. அதை எடுத்து தேசிய கட்சிகள் செய்ய சொல்லல, நாட்டுல சரியா புரியும்படியா சொல்லல. அதுலதான் பிரச்சார வலிமை இல்லைன்னு சொன்ன முடியாது. பிரச்சாரத்தினாலேயே ஜெயிக்க முடியும்னு சொல்லவே இல்லை. இன்னும் ஒன்னே அதுல காமராஜன் ஏன் சொன்னேன்னா, இந்த தமிழ்நாட்டில் மக்கள் யாரா இருந்தாலும் சரி எளிமையான வாழ்க்கையை எதிர்பார்க்கறாங்க. அரசியல்வாதிகளும் எளிமையா இருக்குன்னு பாக்குறாங்க. கருணாநிதி எளிமையா வாழல, ஜெயலலிதாவும் எளிமையா வாழல. 2வது குடும்ப அரசியலா போயிடுது. குடும்ப அரசியல் மக்கள் ஒரு வெறுப்புணர்ச்சி ஏறிடுது. அதனாலதான் இவங்களை போட்டு அவங்கள போட்டு இவங்களை போட்டு அவங்கள போட்டு இவங்க. இன்னைக்கு ஒரு மாற்றது வரணுங்கிறது ஒரு பேசிக் பிரின்சிபிள் எல்லாரும் கேட்கறாங்க. யாரு மாற்றம் கொடுப்பாங்கன்னு மக்களுக்கு புரியல. அதுலதான் இந்த மோடி பேசியிருக்காரு. நீங்க பிரச்சார வலிமைன்னு சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் ஒரு எதிர்கட்சியாக இந்த மாநிலத்துக்குள்ள அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை அப்படிங்கிற பொருள்லயும் அதை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பொருள்ல புரிஞ்சுக்கிறேன். அதனால நீங்க பிரச்சார வலிமை இல்லைன்னு சொன்னதை நான் தவறாக வேறு பொருள்ல புரிஞ்சுக்கல. ஒரு குடும்பத்தை விட்டு, ஒரு குடும்ப ஆட்சியை விட்டுட்டு இன்னொரு குடும்ப ஆட்சிக்கு தானே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க மாற்றத்தை விரும்பினார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அது குடும்ப ஆட்சின்னு தவறு சொல்ல மாட்டேன். என்ன எந்த கட்சி எடுத்தாலும், பாமக எடுத்தாலும் அங்கேயும் அப்பா பையன், விஜயகாந்த் எடுத்தா கணவர் மனைவி கசின், திமுக எடுத்தா பொண்ணு புள்ள பேரன், இங்க எடுத்தா அதிமுக எடுத்தா குடும்பம்னு சொல்ல முடியாது, நண்பர்கள் அவங்களுக்கு வேண்டி. அந்த மாதிரி எப்ப இது ஒரே வழியை பாக்குற வழின்னா, அன்னைக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்கு அதை பார்க்கணும். திருப்பி ஏன் காமராஜ் போனோம்னா, காமராஜ் தான் ரோல் மாடல். தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் கவர்னன்ஸ் கொடுத்தாரு. அன்னைக்கு எப்படி ஆட்சி பண்ணாரு, இன்னைக்கு எப்படி ஆட்சி பண்ணாரு.
ரெண்டு திமுகவும் அதிமுகவும் பண்ண பெரிய தவறு என்னன்னா, சீஃப் மினிஸ்டர் இல்லாம தகுதி உள்ளவர்களை மந்திரிகளா போடல. தமக்கு யாரு தமிழ்ல சொன்னா ஜால்ரா அடிக்கிறவங்களை தான் மந்திரியும் போடல. அதுலதான் காமராஜ் வித்தியாசம். சி சுப்பிரமணியம், பக்சவட்டம், வெங்கட்ராம் அந்த மாதிரி மந்திரிகள் எல்லாம் கொண்டு வந்தாரு. அதெல்லாம் தவறிட்டாங்க. இவங்களுக்கு இந்த கட்சியில் நல்ல ஆளுகள் இல்லைன்னா வெளியில இருந்து கொண்டு இருக்கணும். அவங்களுக்கு நிறைய மெஜாரிட்டி இருந்தா எல்லாம் உண்மை செய்யல. அதெல்லாம் பெரிய குற்றம். அதுல தமிழ்நாடு சஃபர்ட் எனார்மஸ்லி. வாக்குக்கு பணம் கொடுப்பதை எதிர்த்து மே 10ஆம் தேதி 1 கோடி பேர் உறுதிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெறும் அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரி, தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு செய்தியாக இருக்கு. வாக்குக்கு பணம் வாங்க மாட்டோம், பணம் கொடுப்போரை பிடித்துக் கொடுப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை 1 கோடி பேர் ஏற்க உள்ளார்கள் அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. பதவியேற்பு விழாக்கள்ல இதை விட ரொம்ப தீவிரமான உறுதிமொழிகள் எல்லாம் நம்ம 5 வருடங்களுக்கு ஒரு முறை டெல்லியிலையும் மாநிலங்களிலையும் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த உறுதிமொழிகள் எல்லாமே கூட காற்றுல பறக்க விடப்படும் போது இந்த மாதிரியான உறுதிமொழிகள் எந்த அளவுக்கு ஒரு விளைவை சமூகத்தில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வி வருது. இது இந்த 1 கோடி பேருக்கு நம்ம எதுக்காக உறுதிமொழி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருந்தா அதுக்கு ஓரளவுக்கு பலன் இருக்கலாம். பல சமயங்களில் இப்படி உறுதிமொழிகள் எடுக்கிறதுக்கு கூட்டத்தை கூட்டி வந்தாங்கன்னா அந்த கூட்டத்துக்கு வர்றவங்க எதுக்காக வர்றோம்னே தெரியாம வர்ற நிகழ்வுகள் உண்டு. பாரதியார் சொன்ன மாதிரி கூட்டத்தில் கூடி நின்று கூடி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி அப்படிங்கிற மாதிரி போயிடும். தேர்தலில் இந்த எலெக்ஷன் கமிஷன் சில நல்ல முயற்சிகள் மேற்கொள்றாங்க, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவோம். அடிப்படை விஷயங்கள் தீர்வு காணாத வரைக்கும் இவைகளுக்கான பலன்கள் பேசுற அளவுக்கோ எதிர்பார்க்கிற அளவுக்கோ இருக்காது. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது நம்ம நாட்டில் இப்போ உறுதிமொழி எடுக்கிறதே ஒரு கேலி கூத்தா போயிடுச்சுன்னு தோணுது இருக்கு. இது செய்யறதுல குறிக்கோள்ல ஒன்றும் தவறு சொல்ல மாட்டேன். ஆனா செய்யறது தேர்தலுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இல்ல, இது கண்டினியூஸா 5 வருஷமா செஞ்சுட்டு இருக்கணும். நம்ம என்ன பிரச்சனைனா, தேர்தல் வரதுக்கு முன்னாடி தேர்தல் கமிஷன் 2-3 முன்னாடி ஆக்டிவா இருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்தல் கமிஷன் எங்க இருக்குன்னு ஒருத்தருக்குமே தெரியவே இல்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னு ஒண்ணு தெரியவே இல்லை. ரெண்டாவது இந்த உறுதிமொழி எல்லாம் மக்கள் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காத காரணமே படிப்படியா பிடிக்கிறதோ பிடிக்கலையோ தேர்தல் கமிஷன் மேல உள்ள மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டு தான் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நமக்கு தேர்தல் கமிஷன்ல பார்ப்போம், தேர்தல் போது தவறான முறையில் பல வேட்பாளர்கள் போவாங்க. இப்போ மம்தா பானர்ஜி சொன்னாங்க தேர்தல் கமிஷன் சொல்றதை நாங்க கேட்க மாட்டேன் அப்படின்னாங்க. உடனே இந்த மாதிரி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் உடனே அவங்க ஏதாவது பதில் கொடுக்க மாதிரி கொடுப்பாங்க. அரசியல்வாதிகளும் சீரியஸா எடுத்துக்கூடாது, தேர்தல் கமிஷனும் சீரியஸா எடுத்துக்கூடாது. தேர்தல் முடிஞ்சவொடனே எல்லாரும் மறந்து போயிடுவாங்க, அப்படியே போயிட்டு இருக்கும். அதனால தேர்தல் கமிஷனே இன்னைக்கு ஒரு பேப்பர் டைகர் அப்படின்னு சொல்லும்படியா ஒரு சும்மா பேசிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு காரியம் ஒரு தவறான அபிப்பிராயம் வந்துருது. அதனால தேர்தல் கமிஷன் என்ன செஞ்சாலும் மக்களுக்கு இன்னைக்கு ஒன்னும் நம்பிக்கை வராது. ஏதோ செய்யறாங்க, 1 கோடி உறுதிமொழி எடுக்கிறாங்க, அவங்க வேலையை செய்யறாங்க, பேப்பர்ல பேர் வருது, அதோட ஒரு பெரிய தாக்கமே வரப்போறது இல்லை. தேர்தல் கமிஷன் பொதுவா என்னோட இதுல அவங்க எதிர்பார்த்த அளவு செயல்படலைன்னு தான் என்னோட எண்ணம். இல்ல, திரு பாலச்சந்தர் பேசும்போது சொன்னாரு 1 கோடி பேர் என்ன செய்வதற்காக என்ன உறுதிமொழி எடுக்க போறோங்கிற உணர்வோட வர்றாங்களாங்கிறதே ஒரு சந்தேகம். அதாவது அந்த உணர்வோட வந்தா உறுதிமொழி எடுக்காமலே அந்த வேலைகள் முடிஞ்சு போகும். 1 கோடி பேர் உறுதிமொழி எடுக்கிறாங்களானே டவுட். நம்ம மீட்டிங் பேப்பர்ல வரும் 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னு, அங்க போனா 50,000 பேர் தான் இருப்பாங்க. யாரு கணக்கு பண்றாங்க? 50, 60, 70, 80? அதனால 1 கோடின்னா சொன்னா அழகா இருக்கு, அதனால 1 கோடின்னு சொல்லி விட்டுருக்காரு. வழிய 1 கோடி பேர் உண்மையா உறுதிமொழி எடுத்தாங்களா, எப்ப எடுத்தாங்க, தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தாங்களா, அந்த உறுதிமொழி எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரான லெசன்ஸ் டீச் பண்ணாங்களா, உறுதிமொழி எடுக்க முக்கியம் என்ன பண்ணுவாங்க அவங்க உறுதிமொழி எடுக்கிறனா? நாளை பள்ளிக்கூட காலேஜ் பசங்கள் எல்லாம் பிடிப்பாங்க. அவங்க எல்லாம் பிடிச்சி தெருவில் ஏதாவது ஒரு நடக்கணும், என்ன பண்றோம், சின்ன பசங்களை எடுத்து ரோட்ல அப்படியே பீச்சில் நடந்து போனா மார்ச், சண்டே மார்ச் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. எல்லா இடம் 4 பேப்பர்ல போட்டோ வருவேன். அதை தவிர ஒரு மாற்றம் வரப்போகுது. ஒரு எலெக்ஷன் கமிஷன் சட்ட ரீதியாக பணம் கொடுக்கிறது, பணம் வாங்குறது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை மக்களிடத்தில் அது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சாரத்தை செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில இது போன்ற நிகழ்வுகளை நம்ம பார்க்க கூடாதா? எல்லாத்தையுமே நம்ம பெசிமிஸ்டிக்காவே தான் பார்க்கணுமா அப்படிங்கிற உணர்வும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வருது. எல்லாமே பெசிமிஸ்டா பார்க்க வேண்டியதில்லை. நீங்க அதான் நம்ம தமிழ்நாட்டு தேர்தல் பத்தி பேசுறோம், ஆனா நம்ம இந்திய நாட்டில் தானே இருக்கிறோம். தமிழ்நாட்டை பத்தியே நம்ம பாக்குறதுனாலதான் காமராஜுக்கு அப்புறம் இங்க எல்லாமே இருண்டு போயிடுச்சுன்னு சொல்றோம். ஆனா 67க்கு அப்புறம் இந்திய நாட்டிலேயே அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்த பொழுது மாற்றங்கள் மிக மோசமான விளைவுகளை சந்திச்சதை தான் பாக்குறோம். 67க்கு அப்புறம் தி
பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் ஹஸ் லார்ஜலி டிசப்பியர்டு போஸ்ட் 67. அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. எந்த ஒரு மாநிலத்தை எடுத்தாலும் இதே கதையா தான் இருக்கு. தயவு செய்து குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும். அந்த மாதிரி 67க்கு பிறகு தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, பல இடங்கள்ல வந்து ஆட்சி மாற்றங்கள் நடந்ததற்கு பிறகு அரசியல் அறம் குறைந்து விட்டது அப்படின்னு சொல்வதற்கு பின்னால வேறு அரசியல் வேறு விதமான சாதிய சிந்தனை வந்து வருதோ அப்படிங்கிற சந்தேகத்தை இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வரும்போது பலர் முன்வைக்கிறாங்க. அப்படி இல்லை. ஏன்னா இது இன்னும் சொல்ல போனா இது வந்து இந்திய அளவுல மட்டும் இல்ல. இப்ப ஆப்கானிஸ்தானத்துல வந்து யுத்தம் நடந்த பொழுது தன்னுடைய கன்சல்டன்ட் ஒருத்தர் பிரசிடென்ட் ஆக்குனாரு பழைய அமெரிக்க ஜனாதிபதி ஒருத்தர். அதுக்காகத்தான் அந்த யுத்தமே நடந்தது. உலக அளவிலேயே வந்து இதுக்கு முன்னாடி வந்து அரசியல் நெறிங்கிறது எப்படி இருந்ததோ அந்த நெறிமுறைகள் வந்து உலக அளவிலேயே வந்து ரொம்ப மாறுபட்டு போயிடுச்சு. நம்ம அதுல இருந்து வேறுபட்டவங்களா இல்ல. அந்த அரசியல் நெறி மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு, அரசு நெறி மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு முயற்சிகள் தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து எடுக்க முடியலனா இன்னைக்கு தேர்தல் அதிகாரிகள் பத்தி நான் வந்து இதுல அரசாங்கத்தில் இருந்திருக்கிறேன். பல பேர் வந்து தன்னால இயன்றதை செய்யணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதை நம்ம நிச்சயமா வந்து வரவேற்கணும். நீ அதை செய்யலே இதை செய்யலன்னு சொல்றது பதிலா இந்த அளவு முயற்சி எடுக்கிறாருங்கிறது வந்து பாராட்டத்துக்கு ஒரு விஷயம் தான். அப்படித்தான் பார்க்கணும். சொல்லும் போது வந்து உழைக்கும் மக்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியவர்கள் ஆட்சிக்கு வரும்போது தவறு செய்கிறார்கள்ங்கிற ஒரு டோன் வருதுங்கிறதுனால அதை கேட்டேன். ஆனா விழுமியங்கள் வந்து உலக அளவுலயே சரிந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு நீங்க சொல்லும் போது நீங்க சொன்னதனுடைய பொருள் வந்து உண்மையிலேயே நல்ல தெளிவாக புரிஞ்சுது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை தோல்வி பயத்தால் இலவசங்கள் அறிவிப்பதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல கட்சி தலைவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. மற்ற கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைகள் எவ்வளவு இலவசங்கள் சொல்லுது அல்லது எவ்வளவு கடன்கள் ரத்து சொல்லுது, இந்த அறிக்கை என்ன சொல்லுது அப்படிங்கிற விவரங்களுக்குள்ள போக வேண்டாம். தோல்வி பயத்தால இலவசங்கள் சொல்றாங்களா இல்லையாங்கிற அரசியல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளேயும் போக வேண்டாம். பொதுவாக இலவசங்களை மக்கள் விரும்புவது இல்லை. அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தான் விரும்புகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை வந்து பலர் வந்து முன் வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆளும் சில கட்சிகள் வந்து இலவசங்களை மக்களை ஏமாற்றுவதற்காக மட்டுமே தான் சொல்றாங்க, மற்றபடி அதனால மக்களுடைய வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டோடு இலவசங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை பலர் நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க எப்படி இந்த பிரச்சனையை பார்க்கிறீங்க? அதாவது இந்த ஒவ்வொரு கட்சியோட தேர்தல் அறிக்கையும் நான் கவனமா படிச்சுட்டு வரேன். திமுக, பாமக, பிஜேபி தேர்தலாம் ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை ஏற்படுது. ஆகா, தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வருது. ஏன்னா ஆக்கப்பூர்வமா கொடுத்தாங்க, இலவசம்லாம் ரொம்ப இல்ல, ரொம்ப இல்ல. அதாவது ரிலேட்டிவ் இலவசங்கள் இருக்கு, ஆமா, ஆனா ரொம்ப இல்ல, அதிகமா இல்ல, அளவுக்கு மீறி இல்லன்னு கூட சொல்லலாம். அதே சமயம் அதிமுகவோட தேர்தல் அறிக்கை படிச்சோன்னா என்னோட நம்பிக்கை, உங்களுக்கு பிரச்சனை வந்து இலவசங்கள் இல்ல, அது அளவுக்கு அதிகமாக இருக்கா அல்லது குறைவாக இருக்கா? இல்ல, இலவசம் மோசம்னு எப்பவுமே சொல்ல முடியாது, சில இலவசங்கள் தேவை. இப்ப வந்து அதிமுக இதை படிச்ச உடனே இதுல குறிக்கோள், இலவசம் கொடுக்கிற குறிக்கோள் வந்து நாட்டுக்கு நன்மை செய்யணுங்கிற குறிக்கோள் இல்ல, ஓட்டு வாங்கி ஜெயிக்கணுங்கிற குறிக்கோள்ங்கிறது பட்டமா தெரியுது. அதான் உண்மை. இன்னைக்கு வந்து ஆட்சி அதிர்ச்சியா இருக்கு. அதாவது ஒருத்தர் சொன்னாரு நேற்றுக்கு, அதை படிச்ச உடனே தூக்கமே வரல சார் எனக்கு. ஏன்னா நாட்டுல அக்கறை உள்ளவருக்கு தூக்கம் வராது. அவர் வந்து என்ன பிரச்சனை இல்லைன்னா, இன்னைக்கு தமிழ் ரெண்டு விதமா பார்க்கணும். ஒன்னு வந்து ஒரு பொறுப்புள்ள முதலமைச்சர், பொறுப்புள்ள ஆட்சியில் உள்ளவங்க இந்த மாதிரி இலவசம் இருக்கனால மக்கள் மனதில் உள்ள என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படும், அரசாங்கத்தோட நிதி நிலைமை என்ன இருக்குன்னு பார்க்கணும். நிதி நிலைமை பத்தி ஒரு செகண்ட் சொல்றேன் நான். தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் 9,000 கோடி. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் 9,000 கோடினா சம்பளம் கொடுக்கவே பணம் தட்டுப்பாடு வரலாம். திட்டங்கள்லாம் இயக்கிறது பார்த்தா 39,000 கோடி பிசிக்கல் டெபிசிட், 2,40,000 கோடி கடன், ஆண்டுக்கு 21,000 கோடி வரி செலுத்திட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் பணமே கிடையாது. இன்னைக்கு வந்து புதிய திட்டம் போட்டுட்டு 50,000 கோடி கொண்டு வரும்போது எங்கே இந்த பணம் வரப்போகுதுங்கிறது ஃபண்டமெண்டல் கோர்ஸே எல்லாருக்கும், அதுக்கு பதிலே சொல்லல. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அவங்க மீன் பிடிக்கிற தூண்டில் இலவசமா கொடுத்தா அது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான இலவசம். மீனை கொண்டு போய் கொடுத்தா அது ஆக்கப்பூர்வமான இலவசம் இல்லை. அதனால சில இலவசங்கள் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். கல்வி இலவசமாக்கப்பட வேண்டும். அது வியாபாரமா இருக்கக்கூடாது. அதை பற்றி யாருமே அதிகமா பேசுற மாதிரி தெரியல. அது மாதிரி வந்து நீர் ஆதாரங்கள், நில ஆதாரங்கள், இவையெல்லாம் ஒரு அரசுடைய கடமை. இப்போ ரோடை வந்து இலவசமா தான் கொடுக்கணும், அதுல டால்கேட் வைக்கிறோம். அதனால
மக்களுக்கு வந்து நாளைக்கு பிழைக்கிறதுக்கான வழிக்கு என்னென்ன இருக்கோ இந்த கணினியை கொடுக்கறது வந்து நிச்சயமா ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம் தான். அது we have to make a distinction. எது வந்து மக்களுக்கு வந்து அவங்க தாங்களாவே சுயமுயற்சிகள்ல மேல போறதுக்கு உதவுறதா இருக்குமோ அந்த இலவசங்கள் வந்து வரவேற்க தகுந்தவை, மற்ற இலவசங்கள் வந்து வரவேற்க தகுந்தவை. அந்த எதையெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவை, எந்தெந்த சாதனங்கள் எல்லாம், எந்தெந்த பொருட்கள் எல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில வேறு சில தலைகளில் இருந்து அவர்களை விடுவிக்கக்கூடியவை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருவருடைய பார்வையிலையும் மாறுபட்டது தானே. அப்போ ஒரு கட்சி வந்து தங்களுடைய பார்வையிலிருந்து மிக்சர் கிரைண்டர் அப்படிங்கறத வந்து பெண்களை வந்து சமையலறை வேலை பளுவில் இருந்து விடுவிப்பதற்கான ஒரு முயற்சியாக ஒன்று கருதலாம். இன்னொன்று வந்து தொலைக்காட்சியை வந்து இன்ஃபர்மேஷன் ரெவல்யூஷனுக்கான ஒரு டூலாக கருதலாம். அது எல்லாமே அவர்களுடைய பார்வையில் இருந்து ஏதோ ஒரு விதத்துல மக்களை எம்பவர் பண்றதுக்காக கூட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பார்வையில அவங்க செய்யலாம். அந்த பார்வையை ஏற்காதவர்கள் அதை குறை சொல்லலாம், இது தேவையற்ற பொருள் அப்படின்னு சொல்லலாம். அப்படித்தானா? அப்படியும் சொல்லலாமா? இல்ல, அப்படி சொல்லலாம். ஆனா இந்த அரசியல் சார்பு இல்லாம நடுவுநிலைமையோட, நான் நடுவுநிலைமைன்னு சொல்றது அரசியலோ ஜாதியோ கட்சி சார்பு இல்லாமல், இல்ல கட்சி சார்பு இல்லாமல், அது மட்டும் இல்ல, கட்சி சார்பு இல்லாமல், ஏற்றத்தாழ்வு சார்பு இல்லாமல், ஜாதி சார்பு இல்லாமல் இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய அபிப்பிராயங்களை கேட்கறது வந்து பலன் தரக்கூடியதா இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நடுவுநிலைமையோட எது வந்து இந்த மக்களுக்கு வந்து பலன் தரும், எந்த இலவசங்கள் பலன் தரும் அப்படிங்கறத பத்தி சொல்லுவாங்க. இன்னைக்கு இது வந்து டிவி கொடுக்கறதுனால பொது அறிவு வளருதுன்னு சொல்லலாம். ஆனா அந்த டிவில வந்து பொது அறிவு விஷயங்களை எத்தனை பேர் பாக்குறாங்க, அந்த டிவி வாங்கினவங்க அப்படிங்கறத பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப இந்த டிவினால உண்மையிலேயே வந்து ஜனங்களுடைய பொது அறிவு வளர்ந்திருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அந்தந்த கட்சியுடைய பிரச்சாரங்களை பாக்குறாங்க, ஒரு என்டர்டெயின்மெண்ட் பாக்குறாங்க அப்படிங்கிற அளவுல தான் பெரும்பாலும் அது முடியுது அப்படிங்கறது தான் உண்மை. அதனால வந்து நடுநிலைமையோட பாக்குறவங்களுடைய கருத்துக்கள் வந்து இதுல மேலானதா இருக்கும். வெங்கட்ராமன் வந்து நிதி நிலைமை பத்தி பேசுறாரு, நீங்க நடுநிலைமை பற்றி பேசுறீங்க. ரெண்டையுமே பற்றி விரிவாக பேசலாம். நீங்க எப்படி பார்க்கறீங்க? அதாவது இலவசத்தை ரெண்டா பிரிக்கலாம். அவசியம் உள்ள இலவசம், அவசியம் இல்லாத. அதுதான் ரிலேட்டிவா இருக்குங்கும் போது அதுலதான் இன்டர்பிரேஷன் வருது. அதாவது ரெண்டு இதான் பார்க்கணும். ஒண்ணு வந்து தமிழ்நாட்டுல பணம் இருக்கா, நிறைய பணம் இருக்கு, கொட்டி கிடக்கு, எல்லா வேலையெல்லாம் செஞ்சாச்சு, கவர்மெண்ட் பண்ணல, திட்டம் போட ஒண்ணுமே இல்லைன்னா எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுங்க. உச்ச நீதிமன்றம் இது தொடர்பாக வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்குல்ல, அதன்படி நான் வந்து ஒரு இலவச திட்டத்தை அறிவித்தால் அதற்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னங்கிறதையும் நான் சொல்றதுக்கு தயாராக வச்சிருக்கணும்னு சொல்ல வேண்டாமா? அதாவது பாருங்க, இப்ப வந்து என்ன சொல்லலாம், ஒரு வெள்ளே சொல்லியிருக்காங்க, இப்ப வந்து டெபிசிட் சொன்னோம், இப்போ ப்ரொஹிபிஷனை ஸ்டேஜ் வைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஸ்டேஜ் வைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 26,000 கோடி நஷ்டமாகும் உங்களுக்கு. எப்படி சமாளிக்க போறோம் ஒரு பார்ட்டியும் சொல்லல. இன்னைக்கு 7th பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே இன்னைக்கு வந்து இப்ப சம்பளம் வந்து தமிழ்நாட்டில் 47,000 கோடி அரசு ஊழியர்களுக்கு, 20,000 கோடி பென்ஷனுக்கு, 15,000 கோடி இன்னும் கூட போகுது. அதெல்லாம் எங்க பொறுப்புல சொல்ல மதுவிலக்கை அமல்படுத்துறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட தேர்தலில் போட்டியிடக்கூடிய மிக மிக பெரும்பான்மையான கட்சிகள் சொல்லுது. அவர்கள் எல்லாருமே அந்த 25,000 கோடி வருமான இழப்புக்கு தயாராகத்தான் இருந்து கொண்டு மற்ற இலவசங்களையோ கடன் ரத்துகளையோ அவங்க சொல்றாங்க. அவர்களுக்கும் இதே கேள்வி வரும். ஆனா ஒப்பீட்டளவுல அது குறைவாக இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த ஒரு அறிக்கையை மட்டும் நீங்க கூடுதலாக விமர்சிக்கிறீங்களா? இந்த ப்ரொஹிபிஷன்ல வந்து அத்தனை கட்சியில் அவங்க ப்ரொஹிபிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்றோம், பொறுப்பு இல்லாம செய்யறாங்க. அதாவது கட்டாயம் வந்து அரசாங்கத்துக்கு எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் ஒரு திட்டம் ஆரம்பிச்சா எப்படி செய்ய போறோம்னு சொல்லணும். அது ஒருத்தர் கேட்கறது இல்ல, ஊடகங்களும் கேட்கறது இல்ல, பத்திரிகை கேட்கறது இல்ல. 25,000 கோடி போய் 25,000 கோடி எப்படி சமாளிக்க போறோம், இப்படி இருக்குங்கிறது ஒருத்தருமே பதில் சொல்லலைன்னா ஒருத்தர் கேட்கவும் இல்லை பதில். அதுலதான் பிரச்சனை. அதனால இதை வந்து ப்ரொஹிபிஷனை பொறுத்த வரைக்கும் அத்தனை கட்சிகளையும் நான் குற்றம் சொல்றேன். அவங்க பாப்புலிஸ்ட் ரீசனுக்காக பண்ணிருக்காங்க. என்னோட பொறுத்த வரைக்கும் நிதி நிலைமையை பார்த்தா தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடத்த முடியாது. ப்ரொஹிபிஷன் பண்ணணும்னா ஒரே வழிதான் இருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து மொலாசஸ் வந்து 10 லட்சம் டன் உற்பத்தி பண்றோம். ஆல்கால் வந்து 3.4 கிலோ லிட்டர் per annum இம்போர்ட் பண்றோம். மொலாசஸ் பேஸ் ப்ராஜெக்ட்ஸ் போடலாம், ஆல்கால் பேஸ் ப்ராஜெக்ட்ஸ் போடலாம். அதுல இருந்து பல விதமாக வரும். அதெல்லாம் பத்தி ஒருத்தருமே பேசவே இல்லையே, என்ன பண்ண திட்டமே சொல்லவே இல்லை. அதனால பிளானிங் அண்ட் வேக்கம் அந்த அளவுல ப்ரொஹிபிஷன் சொல்றதுக்கு எல்லா கட்சியும் பொறுப்புணர்ச்சி இல்லாம நடந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ப்ரொஹிபிஷன் வேணுங்கிறது அவசியம். அது எப்படி செய்ய போறவங்க சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு, அந்த கடமை அவங்க செய்யல, ஒருத்தர் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. அதான் பிரச்சனை.
இல்ல சாண்ட் குவாரியும் கிரானைட் குவாரியும் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுல வரக்கூடிய இன்கம் வந்து ஒருவேளை மதுவை விட அதிகமாக வரக்கூடியதாக. அதனால தாராளமா இவங்க பேசாம இருக்கலாம். ஆனா நிர்வாகத்துல உள்ளவங்ககிட்ட அதுக்கு பதில் இருக்கு. நாங்க அவங்க சாதாரணமாக மக்களிடத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து நம்ம பொருள் எடுக்க வேண்டியது இருக்கு. நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன், சொல்லாததையும் செய்யக்கூடிய இடங்கள் இதெல்லாம் தான் போல இருக்குது. இதெல்லாம் நம்பணும். மத்த சொல்லாதது அந்த வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமை மக்களுக்கு சொந்தமான அந்த வளங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குல்ல. ஆனா அதை வந்து அவர்கள் வந்து அதிகமாக எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டுவதும் ஏற்கக்கூடியதாக இருக்காது. அது வந்து ரேஷனலைஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு ரேஷனலைஸ் பண்ணணும், ரேஷனலைஸ் பண்ணுவாங்கன்னு கடந்த காலத்துல நம்ம மணல் விஷயத்துல நினைச்சோம். தனியாருடைய கொள்ளையை நிறுத்துவார்கள் அப்படின்னு நினைச்சோம். ரெண்டு பேருமே நிப்பாட்டல. 2003 அதுக்கு பிறகும் தொடர்ந்தது. 2006 திமுக ஆட்சியிலையும் தொடர்ந்தது. 2011 அதிமுக ஆட்சியிலையும் தொடர்ந்தது. சோ அந்த மணல் தொடர்பான விஷயத்துல அரசுடைமையாக்குனதுல, அதை அரசுடைமையாக்குறதுன்னு சொல்றது சரியாங்கிறது இன்னொரு கேள்வி. அதை அரசை ஏற்று நடத்துது அப்படின்னு சொன்னதற்கு பின்னால முறைகேடுகள் தான் அதிகமாக ஆச்சு. தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் கொல்லப்படுவதும் தாக்கப்படுவதும், அதற்கு அளவுக்கு அதிகமாக மணலை கொள்ளையடிக்கக்கூடிய செயலுக்கு எதிராக அங்கங்கே போராடக்கூடியவர்கள் கொல்லப்பட்டதும் தான் நடந்தது. ஆக அரசு ஏற்று நடத்துவதுங்கிறது ஒரு தொழில் அரசு நடத்தினா சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நம்புவதற்கான சூழலும் அதிகமா இல்லை, இங்க இல்ல. இந்த மாநிலத்துலதான் ரொம்ப துரதிருஷ்டவசமா இது அதிகமா இருக்கிறது. இந்த மாதிரி நம்பத்தகாத சூழ்நிலை. கேரளா, கர்நாடகா ரெண்டுலயுமே அவங்க வந்து மணல் எடுக்க அனுமதிக்கிறது இல்லை. இங்கிருந்தா மணல் போறது. ஒரு அரசு, ஒரு கேரள அரசு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இங்க இருந்துதான் மணல் போகுது. அவர்களுடைய தேவையும் சேர்த்து நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகைகள் இழந்து கொண்டிருக்கின்றன. அப்புறம் கேரளத்துல வந்து ஒரு மதுவிலக்கு கொண்டு வர்றது மூலம் மக்களுடைய இது வந்து ஆதரவு வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு மாநில முதலமைச்சர் வந்து மதுவிலக்கு கொண்டு வரதுல தீவிரமா இருக்கிறாருன்னா நம்மளால ஏன் அதை செய்ய முடியாது? இந்த பொலிட்டிக்கல் கிளீன்லினஸ் இன் தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்களை விட ரொம்ப குறைவா இருக்குங்கிறது நிஜம்தான். அது மற்ற மாநிலங்கள் ரொம்ப பெரியவங்க இல்ல, அவங்ககிட்ட நிறைய தவறுகள் இருக்கு. ஆனா ரிலேட்டிவா பார்த்தோம்னா இது நமக்கு ரொம்ப வருத்தப்படத்தக்க விஷயம். அதனாலதான் காமராஜை பத்தி பேசும்போது அவ்வளவு பெரிய ஒரு கேப் மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஃபீல் பண்றோம். ஏன்னா அவருக்கு காலத்துல அது இல்லை. நீங்க வழக்கமாக சொல்லக்கூடிய கருத்தை தான் அவரும் சொல்றாரு. அடிப்படையான பிரச்சனை அரசியல்ல தூய்மை இல்ல, ரொம்ப நம்பிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இவங்க என்ன சொல்றாங்க, கிரானைட் ஸ்கேண்டல் திருட்டதெல்லாம் நிறுத்தினோம், மணல் கொள்ளையெல்லாம் திருத்தினோம்னா நிறைய வருமானம் வரும், இதை சமாளிப்போம்னு சொல்றாங்க. அது செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது, செய்ய முடியும். அதுக்கு நேர்மையான அரசு வேணும். எப்படின்னா இவங்க ஆட்சி இன்னைக்கு வந்து லஞ்சம் வாங்க மாட்டேன்னு உறுதிமொழி, எலெக்ஷன் கமிஷன் உறுதிமொழி மாதிரி இவங்க லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துட்டு மந்திரி ஆறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க. அது பிரச்சனை. அதுதான். அதுல வந்து இப்ப கோல் எடுத்துங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மோடி மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல கோல் எக்கச்சக்க பிரச்சனை இருந்தது, ஸ்கேண்டல் இருந்தது. இவங்க 2 வருஷத்துல வந்து ஏகப்பட்ட கோல் மைன் ஒரு கம்ப்ளைண்ட் வரல. இப்ப அடுத்த 3G எல்லாம் போட்டிருக்காங்க, ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. அதனால ஆக்கப்பூர்வமான நேர்மையான அரசியல் செய்ய முடியும். இவங்களால செய்ய முடியுமாங்கிற நம்பிக்கை, இவங்களோட பழைய ஹிஸ்டரி எல்லாம் பார்க்கும்போது இவங்களால செய்வாங்கன்னு தோணவே இல்லை. அதான் பிரச்சனை. மத்திய பிரதேசல வியாபம் அது யார் நடத்தினது? அதனால எந்த ஒரு அரசுமே ரொம்ப தூய்மையான அரசுன்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு கிடைத்தா எல்லாருமே வந்து ஏதாவது பண்ணணும் தான் பாக்குறாங்க. அப்படி நெசசிட்டி இல்லை. அதாவது அரசியல் வரவங்க எல்லாம் நேர்மையா இல்லாதவங்க இருப்பாங்க நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மை உள்ளவங்களும் அரசியலுக்கு வரலாம், நாட்டு நண்பர்கள் அரசியல் வரலாம். மத்தியில வந்து கட்சி சார்பாக அந்த கிரெடிட்டை நீங்க கொடுத்தீங்கன்னா அதே கட்சி ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கலை அவர் சொல்றாரு. கட்சி சார்பாக சொல்லலாம். நீங்க நபர் சார்ந்த விஷயங்களை சொன்னீங்கன்னா நபர் சார்ந்த சிக்கல்களும், நான் கட்சி சார்ந்த சேர்மன் சொல்ல, நபர் சார்ந்த சொல்ல, ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அதாவது கோல் மைன் பண்ணிருக்காங்க அன்னைக்கு, அந்த வருஷம் அன்னைக்கு இருந்தது. 2 வருஷத்துல ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு. அன்னைக்கு டிஜில அவ்வளவு பணம் ஸ்கேண்டல் இருக்கு, ஒரு ஸ்கேண்டல் இல்லாம இருக்கு. நேர்மையான அரசு நடத்த முடியும், தமிழ்நாட்டிலையும் முடியும். இவங்களால முடியுமாங்கிறதா நீ பெரிய கொஸ்டின். ஏன்னா இவங்களோட பழைய சரித்திரங்கள் வந்து அவ்வளவு மோசமா இருக்குங்கிறதா. அதனாலதான் மனசுல நம்பிக்கை இல்லை. அதனாலதான் சொன்னேன் ப்ரொஹிபிஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. எம்ஜிஆர் அரசுல வந்து மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ல அவர் ஆண்டு அந்த 9 வருஷமோ 14 வருஷம் அவர் ஆண்டு காலத்துல மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன்ல ஊழல் நடந்ததே இல்லை. ஏன்னா அது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா அவர் வந்து தேர்தலில் வந்து முன் வச்சாரு. அதுல ரொம்ப உறுதியா நின்னாரு. ஆனா மற்ற விஷயங்கள் வந்து தவறான விஷயங்கள் அந்த ஆட்சியிலேயே நடந்திருக்கு.
நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டு அது மூலம் இந்த ஒரு ஆட்சி அல்லது ஒரு கட்சி நல்ல முறையில் நடத்தும்னு சொல்ல முடியாது. வெங்கட்ராமன் சொல்ற ஒரு விஷயம், நம்ம பெசிமிஸ்டா இருக்கக்கூடாது, நம்ம நம்பணும், நல்லவங்க வரணும்னு சொல்லி நம்பணும். ஆனா நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலா எந்நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும், விஜிலண்டா இருக்கணும். ஆனா விழிப்புணர்வு இதை அரசியல் கட்சிகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு ஜனரஞ்சகமான திட்டங்களை அறிவிப்பதில் இருக்கக்கூடிய போட்டி, ஒரு காம்படிட்டிவ் பாப்புலிசம் அப்படின்னு சொல்லி புறந்தள்ளுவது சரியா? காம்படிட்டிவ் கன்செஷன் டு இண்டஸ்ட்ரி அப்படிங்கறதையும் அரசியல் கட்சிகள் சொல்லாமலே செய்துட்டு இருக்கிறாங்க. அதை இது போன்ற இலவசங்கள்ங்கிற வகைக்குள்ளேயே கொண்டு ஊடகங்களும் விவாதிக்கிறது இல்ல, பேசுறது இல்ல. பெரும்பாலான விமர்சகர்களும் அதை பற்றி பேசுவது இல்ல. அதை ஏற்றுக்கொண்ட மனநிலையில இருந்து தான் அதை பாக்குறாங்க. சாதாரண மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களுக்கு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கக்கூடியவர்கள் தொழில் நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய கட்டற்ற சலுகைகளை பற்றி பேச மறுப்பது ஏன்கிற கேள்வியோட சேர்த்து இதை பார்க்க கூடாதா? பார்க்கணும். ஏன்னா the character of the Indian state is anti-poor. ஒரு இந்திய அரசுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எந்த மாநில அரசுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க மக்களை வறுமை கோட்டுக்கு மேல கொண்டு வர்ற வழியை பண்ணல, வறுமை கோட்டுக்கு உள்ளே வச்சு சில வசதிகள் மட்டும், சில ரிலீஃப் மட்டும் பண்ணி கொடுத்தாங்க. we give relief, we never give cure. நம்ம கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய அவலமான நிலைக்காக நீங்க கோவப்பட்ட கூடாது, கிளர்ந்து எழுந்துடக்கூடாது. அதனால உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைப்பதற்காக நாங்கள் இது போன்ற கட்டணம் இல்லா சலுகைகளை கொடுத்து உங்களை வச்சிருப்போம். இன்னொரு பக்கத்துல யாருக்கோ கொடுக்கறதை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா கூட ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தெரியலன்னா கூட ஒண்ணும் இல்லைங்க, உங்களுக்கு தெரியாமலே வச்சிருப்போம். இப்ப ஏழைகளுக்கு கடன் கொடுத்த போது எவ்வளவு பெரிய நட்டம் வந்துருச்சு, ஃபார்மர்ஸுக்கு ரைட் ஆஃப் பண்ணதுனால எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்துருச்சுன்னு பல பத்திரிகைகள் எழுதுறாங்க. ஆனா பெருந்தனக்காரர்களுக்கு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டுக்கு கொடுத்த கடன் வாராக்கடன் எத்தனை போச்சுங்கிறத பற்றி எழுதுறது இல்ல, அதை பத்தி அனுமதிக்க கூட இல்ல. சில இவங்க தொழிலாளர்கள் வங்கியில் உள்ள தொழிலாளர்கள் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்க, அதை எவ்வளவு திருப்பி கொடுக்காம இருக்காங்கிற இன்ஃபர்மேஷனை வெளியில சொல்றதுக்கு அனுமதிக்கிறது இல்ல. அதுல ஓரளவு உண்மை இருக்கு. அதாவது தொழில் அபிவிருத்தி முக்கியம் நாட்டுக்கு. அதனால தொழிற்சாலைகளுக்கு ஒன்றும் கன்செஷன் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒன்றும் ஆதரிக்க கூடாது, அவங்களெல்லாம் நசுக்கணும்னு நாடே நசிஞ்சு போயிடும். ஏன்னா வேலை வாய்ப்பு முதல்ல சொல்லிருக்காங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பேன். எங்கேருந்து கொடுக்க போறாங்க? தொழில் வளர்ச்சியில வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது. அதே சமயம் தொழில் வளர்ச்சியில சில தவறுகள் நடந்திருக்கு. மல்லையாலாம் கேஸ் ஸ்டடி, ஒரு தவறுகள் நடந்திருக்கு, நிறைய கடன் கொடுக்காம இருக்காங்க. இதெல்லாம் ஓவராலா பார்க்கும்போது தரமுள்ள அரசியல் நிர்வாகம் இல்லாதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. அதனால திருப்பி போகும்போது என்ன மனசுல மக்களுக்கு ஒரு கவலை வருதுன்னா, தரமுள்ள அரசியல்வாதிகள் தரமுள்ள பொசிஷன்ல இருந்து நாட்டுக்கு வழி காமிப்பாங்க. அதுலதான் நேத்தி மோடி செஞ்ச பிரச்சாரத்துக்கு ஒரு சிக்னிபிகன்ஸ். டெவலப்மெண்ட் ஓரியன்ட், டெவலப்மெண்ட் செய்வேன், கரப்ஷன் பிடிப்பேன், உள்ள போடுவேன்னு சொல்றாரு இல்லையா? செய்யறாரோ செய்யலையோ, ஒருத்தர் செய்யறேன்னு சொல்றாரு இல்லையா? அதுவே ஒரு நம்பிக்கை இருக்கு. அதான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க தரமான மனிதர்களை பற்றி நிகழ்ச்சியின் இறுதி பகுதியில் இருக்கிறோம். நீங்க தரமான மனிதர்களை பற்றி, தரமான அரசியல் பற்றி பேசுறீங்க. அதுக்கெல்லாம் அடிப்படையாக தரமான கொள்கைகள் அரசுக்கு அவசியமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு வருது. நீங்க விலைவாசியை குறைக்காத ஒரு அரசு, மக்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயிக்காத ஒரு அரசு, மக்களுடைய வாங்கும் சக்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்காத ஒரு அரசு, ஆண் பெண் வேறுபாடுகள் காரணமாக பெண்களுடைய துன்பங்களை களைவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காத ஒரு அரசு, அதுல ஏதேனும் ஒரு பகுதியாக இது போன்ற சலுகைகளை கொடுத்தா அது அரசினுடைய பொறுப்பின்மை அப்படின்னு சொல்றது எவ்வளவு தூரம் சரி அப்படிங்கிற கேள்வி வருது. அதற்கு ரெண்டு பேரும் பதில் சொல்லிட்டீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியை நிறைவு முழுக்க சரி. அதாவது அது அரசியலுடைய பொறுப்பின்மை நீங்க சொல்றீங்கல்ல, அது முழுக்க சரி. மேல பேசுறது ஒண்ணு, கீழே செய்யறது ஒண்ணு அப்படிங்கிற விதத்துலதான் எல்லா அரசியல் கட்சிகளுமே செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப செஞ்ச நல்ல காரியங்களை பாராட்டுற அதே சமயத்துல ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வங்கி கணக்குலையும் 15 லட்சம் ரூபாய் எங்க போச்சுன்னு சொல்லி கேட்கணும், எல்லாத்தையுமே கேட்கணும். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டை தோக்கடிச்சுட்டாங்கன்னு தோணுது. மக்கள் பொதுவாக தமிழ்நாடு தவிர ரெஸ்ட் ஆஃப் இந்தியால சிறப்பாக இருக்காங்க. தமிழ்நாடு பத்தி பேசிட்டு இருக்கோம், சொல்றோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்னு சொன்னீங்கன்னா, பலவிதமான தவறுகள் அரசியல்வாதிகள் செய்யறாங்க, நிர்வாகத்தில் குறைபாடு. இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை அரசியல்வாதிகள் இடைப்படாத, அரசியல்வாதிகள் பங்கேற்காத ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு வருஷம் இருந்ததுன்னா ஓரளவு மாற்றம் ஏற்படும். மக்களுக்கு ஒரு அதிகாரிகளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்களை கண்ட்ரோல் பண்ணா வரும். அதிகாரிகள் இன்னைக்கு அரசியல்வாதி மேல நம்பிக்கை அவ்வளவு குறைஞ்ச இல்ல.
எனக்கு மனசுல தோணுதுன்னா ஒரு தொங்கு சட்டசபை ஏற்பட்டு பிரசிடென்ட் ரூல் வந்து அரசியல்வாதிகள் பங்கேற்காத ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நுழைஞ்சுன்னா ஓரளவு நன்மை ஏற்படும். என்னோட மிகப்பெரிய விவாதத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயத்தை கடைசி நேரத்தில் சொல்றீங்க. பிரசிடென்ட் ரூல் அரசியல்வாதி ஆட்சி தான். பிரசிடென்ட் ரூல்ங்கிறதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆட்சி யாருடைய ஆட்சிங்கிறதும் ஒரு கேள்வி. அரசியல்வாதிகள் அல்லாத ஒரு ஆட்சி முறைங்கிறது எவ்வளவு தூரம் சரியாக வரும் இந்திய ஜனநாயகத்திலங்கிறதும் இன்னும் விரிவாக விவாதிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இன்னொரு நாள் வாய்ப்பு இருந்தா பேசலாம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.